டிமேட் அக்கௌண்ட்ல ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுட்டே இருப்போம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஸ்டாக்ஸ் வாங்குவாங்க. ஸோ நமக்கு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு ஸ்டாக்ஸ் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இப்போ ஒரு 2 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ் செல் பண்ணிட்டு நான் பணத்தை எடுக்கலாம். இன்னொரு வழி இருக்கு, ஸ்டாக்ஸை செல் பண்ணாமே நம்ம பணத்தை வாங்கிக்கலாம். ஜெரோதா மாதிரி ஒரு சில புரோக்கரேஜ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே லோன் ஆஃபர் பண்ணுவாங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கிற ஸ்டாக்ஸை பொறுத்து, அந்த ஸ்டாக்ஸோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 lakhs நீங்க ஸ்டாக்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க லோன் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களோட கிரெடிட் ஸ்கோர் எல்லாமே செக் பண்ணிட்டு உங்களுக்கு லோன் அவங்க ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வச்சுட்டு நீங்க லோன் வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஜெரோதால இருக்கு, இன்னும் ஒரு சில புரோக்கரேஜ்ல எல்லாம் கூட இருக்கு உடனே. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக்ஸ் வச்சிருக்கோம், அந்த ஸ்டாக்ஸை வித்துட்டு தான் பணம் எடுக்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது. அவசரத்துக்கு லோன் மாதிரி கூட வாங்கி நாம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இன்ட்ரெஸ்ட் வாங்கிக்குவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாங்கிக்குவாங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாம யாருமே கடன் கொடுக்க மாட்டாங்க. எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னா இயர்லி 10% 11% வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க சார்ஜ் பண்ணிக்குவாங்க.